எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்டு பட்ஸ். என்ன ஜெனரேஷன் இது? செகண்ட் ஜெனரேஷனா? தேர்ட் ஜெனரேஷனா? தேர்ட் ஜெனரேஷன்ல இது என்ன ஆரா இல்லாட்டி எப்படி? ப்ரோ இது வரைக்கும் ப்ரோ லான்ச்சே பண்ணது இல்லையா நாட்டில்? எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்க? அப்போ நார்மல் மாடல் வருமானு இல்லை, இது ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ப்ரோவா தெரிஞ்சிச்சு. ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு டிடபிள்யூஎஸ் நாட்லேயே வந்து இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான இதுவாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. அதனால வந்து நார்டு பட்ஸ் ப்ரோன்னு வச்சிருக்கோம், 3 ப்ரோன்னு வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நார்டு பட்ஸ் எதுவுமே வந்து 3K தாண்டது இல்லைல்ல, அதுவும் யோசிக்க வேண்டியதாக இந்த 2 வந்து 3K கரெக்டாக. இது வந்து 3300 லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ரியல்மி பட்ஸ் அப்படி போட்டு நார்டு பட்ஸ் எடுத்துனுவா. ரியல்மி பட்ஸ் அப்படிதான் இருக்கு. சரி, இது என்ன டியூவல் டோன் ஃபினிஷா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. இந்த இதில் எடுப்போம் வா, வேற லெவலில் எடுப்பான் என் தலைவன். அதான் நல்லா இருக்கு. சரி, சோப்பு எதுக்கு இங்கே எடுத்துட்டு வந்தேன்? அப்படிதான் இருக்கு. இது வந்து மூலிகை சோப்புங்க. அந்த வெள்ளையா இருக்கிறதுல என்னன்னா மின்ட்டுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சாஃப்ட் ஜேடா. சாஃப்ட் ஜேடா, ஓகே. ஸோ மேட் ஃபினிஷ் தான் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது. சரி, பிளாஸ்டிக் தான். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி தெரியும். இங்கே இது வந்து கீழே சூப்பராக இருக்கு. பட்டன் பிளேஸ்மெண்ட், பேரிங் பட்டன் இருக்கு, USB டைப் C போர்ட் இருக்கு. சூப்பர். ஸோ அப்படியே இங்கே போனால் இதில் வந்து கிளாஸி டியூவல் டோன் ஃபினிஷ் மாதிரி தான் இதில் இருக்கு. சரி, என்ன OnePlus ஜொலிக்குது அப்படியே லைட் பட்டுச்சுன்னா? ஸோ இங்கே வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷு, இங்கே வந்து மேட் ஃபினிஷு. நல்லா பண்ணிருக்காங்க. குட் ஒன், குட் ஒன். மைக் எங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பாட்டம்ல ஒரு மைக், பேக் சைடுல ஒரு மைக், சைடுல ஒரு மைக், அங்க மைக். மொத்தம் 6 மைக்கோ? 6 மைக், ANC ஹைபிரிட் எல்லா விஷயங்களும் இருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த கேஸ் பற்றி வேறு எதுவும் இல்லைங்க. காம்பேக்டாகவும் இருக்குது. 4.5 வந்து 4.5 கிராம் அவ்வளோதான். ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்குது. சோப்பு டப்பா மாதிரியே இருக்குங்க. அது திரும்பி நாங்கள் அதை தெளிவாக சொல்லிக்கிறோம். பிளாக் கலரும் வருது. இது மேபி பிளாக் கலர் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இந்த இதே மாதிரி தான் இருக்குது பிளாக் கலரும். ஓ, ஸோ பாக்ஸில் வேறு ஏதாவது இது இருக்கா? எதுவுமே எழுதலைங்க. அதான் 47 கிராம்ஸ் போட்டிருக்கு. டோட்டல் வெயிட் வந்து 47 கிராம்ஸ் போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். இதோட டைமென்ஷன்ஸு அவ்வளோதான் போட்டிருக்கு. இதோட MRP வந்து 3699, 3300 விற்கிறாங்க. ஓகே. பேங்க் ஆஃபரும் இருக்குது, 3000 கிடைக்கும். ஸோ பாக்ஸில் இயர் டிப்ஸு, அப்புறம் இந்த பட்டு கேஸ் இது இருந்திருக்கும். ஏதோ ஒட்டி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அது சும்மா அந்த பாக்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே ரெட் கேபிள். இன்னும் ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறாங்களா என்ன? ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அது என்ன அர்த்தமா அந்த ஸ்டிக்கருக்கு? கண்ணு ஒரு சைடு காணாம போச்சு. அப்புறம் இயர் டிப்ஸ். அப்பாட அப்படின்ற மாதிரி இருக்கு. யூசர் மேனுவல் என்ன போட்டிருக்குங்க? ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர், டச் ஏரியா, ஃபங்க்ஷன் பட்டன், சார்ஜிங் போர்ட், அவ்வளோதான். 5 வோல்ட் 1 ஆம்ப் தான் வந்து இன்புட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ரீப்ளேசிங் இயர் டிப், பேரிங், டியூவல் பேரிங் இருக்குது இதில். சூப்பர். AMLED ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ப்ளே பாஸ் இருக்குது, ஆன்சர் கால்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக்கு, நாய்ஸ் ரிடக்ஷன், டிரான்ஸ்பரண்ட் மோட் இதெல்லாம் இருக்குது. வால்யூம் பண்ணுறது வேணால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ரா. இது இருந்துன்னா நான் ரெட்ரோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கு. வேறு எதுவும் இந்த இதில் மேனுவல் இல்லை. சரி, வாங்க நம்ம இப்போ ப்ராடக்ட்டுக்கு போவோம். இது எதில் பேர் பண்ணியிருக்க நீ? பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டியூவல் பேரிங் இருக்கிறதுனால இதில் பேர் பண்ணிக்கலாங்கிற? பேர் பண்ணி பார்க்க. ஓகே. ஹோல்டு. ப்ரீத்திங் லைட் எஃபெக்ட் வந்துருச்சா? பேரிங் மோடுக்கு போயிடுச்சு. ஃபாஸ்ட் பேர் இருக்கா? ஆமாம், ஃபாஸ்ட் பேர் இருக்குது. அழகாக வந்துட்டான்ல. இப்போ இதில் வந்துடும். ஓகே, வந்துடுச்சு. சிவாஸ் S23 அல்ட்ரா மாஸ், பக்கா மாஸ். ஓகே. ஸோ வியர் இட். ஏய், ஃபிட்டு சூப்பராக இருக்கு. ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. அந்த ரொம்ப பெரிய ஸ்டெம் இல்லைனாலும் காம்பேக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்புறம் ANC ஆனில் இருக்கோ? டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேபி ஹேமலோடியில் வேணால் கண்ட்ரோல் இல்லை, எந்தில் ஆனில் இருக்கிறதுனால அது ஆனில் இருக்குது. ஆமாம், ஸ்மார்ட்டில் இருக்குது. ஏய், நல்ல ப்ராடக்டா. நீங்கள் ஹேமலடியில் போனீங்கன்னா இன்னும் கஸ்டமைசேஷன்ஸ், ஹேமலடியில் இன்னும் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இன்னும் பண்ணாமே இந்த லட்சணத்தில் இருக்கா? நான் ஜோக்குக்கு சொல்ல, நிஜமா சொல்கிறேன். CMF பட்ஸ் வந்து டியூவல் டிரைவர் தான். ஆனால் அதோட இதில் வந்து பேலன்ஸ்டாக அந்த பேஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதான் பேஸ் என்ஹான்ஸ் 2.0 இருக்குது, பேஸ் வேவ் இருக்குது. அதான் பேஸ் வந்து நல்லா இருக்கும் இதில். அப்போ பேஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட்ல பேஸ் பூஸ்டடாக ஒரு TWS வேணும், டிஸ்டார்ஷன் கம்மியாக இருக்கணும்னா இது நல்ல ப்ராடக்ட் போல. இன்னும் EQ இருக்குது. நீங்கள் வந்து ஹேமலடியில் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹேமலோடி இருக்குது இதில். இந்த ஒரு நிமிஷம் நீ பேசுகிறதானா கேட்டு தொலையாது. கன்வி பண்ணிக்கிறேன். ஏன் சேஃப் பண்ணிக்கோ. நல்லா கன்வி பண்ணிக்கிறேன்.
எங்கே ஹே காணோம், தூக்கிடுச்சா? இது என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா, சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அன்றைக்கி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஹே மெலோடி இன்ஸ்டால். இப்போ இருக்கிற ஃபோனுக்கும் இப்போ இருக்கிற இன்டர்நெட்டுக்கும் ஆப்லாம் டச்சுக்கு. ஆனால் சாம்சங் கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்போயுமே இன்ஸ்டாலேஷன். இதுவே சைனீஸ்லாம் செகண்ட்ஸில் முடிச்சிருவாங்க. இவன் பேர் அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் யூஎஸ் இருக்குது, ஆனால் ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறான்னு எனக்கு தெரில. நான் ஃபஸ்ட் டேலேருந்து பார்த்துட்ருக்கேன். இதுவே சைனீஸ் ஃபோன்லாம் பார்ப்பேன், ஷாமி, ஒன் ப்ளஸ்ஸு, ஓப்போலாம், இதில் பாதி கால்வாசி டைம் தான் எடுப்பாங்க, டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, டுட்டோரியல் கெட் ஸ்டார்டட். நல்லா வேர் பண்ணியிருக்கீங்களா? டைட்டாக இருக்கா? சூப்பராக இருக்குது. கண்டினியூ கொடுங்க. கம்ஃபர்ட் வேறு லெவல். டபுள் டேப் பண்ணுங்க. சக்ஸஸ். Switch between noise control and modes. Oh, 1 second, touch and hold. Success. Transparency. ஏன் இவ்வளோ கத்துற சிவா, கம்மியாக பேசு. Success. இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு டிரான்சிஷனுக்கு ஒரு மியூசிக் கொடுத்துருக்காண்டா, மான்யூமெண்ட் வேல்யூ விளையாடுற மாதிரியே ஃபீல். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஜென்டலாக. இதெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, அப்படியே கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. நாய்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ஆமாம், ஸ்மார்ட்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கு சிச்சுவேஷன் பொறுத்து மாதிரி போகும். மேக்ஸும் மாடரேட்டு மைல்டு இருக்குது. 49 dB வரைக்கும் இங்கே ஏஎன்சி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பர்சனலைஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓ, உங்களுக்கு டெஸ்ட் அதான் இந்த பீப் சவுண்ட்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ஃப்ரீக்வன்சிலாம் ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, என்ன பேலன்ஸ்டு தான் இருந்ததா? பாஸ் வேவ் ஆன் பண்ணீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் பொறு, இதை வரேன், நான் அதை நிறுத்திக்கிறேன், திரும்ப நான் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா நான் ஆடியோன்னு கொடுத்துருந்தேன், அப்புறம் காப்பிரைட் ஆகிட போகுது. மீடியா அண்ட் மைக் ஆடாக்கா. மீடியா அண்ட் மைக்னா ஒருவேளை என்னோட சாங்கும் கேட்குமோன்னு ஒரு டவுட்டா? ஒரு டவுட்டு. சரி பரவாயில்ல, ரெக்கார்ட் பண்ணுவோம். எப்படி சாங் டிசேபிள்? ஆமா, ஆடியோ இதுலேருந்து எடுத்துப்போம். அதுலேருந்து வரும். ஓகே, ரெக்கார்ட் ஆகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஆப் ஓப்பன், இதில் பேஸ் வேவ் அப்படிங்கிறது வந்து 0ல் இருந்தது, அப்படியே இருக்கட்டும். நான் அப்படியே இங்கே கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இதில் பேஸ் நல்லாயிருக்கும்ல, அதுக்கு தான். சூப்பராக இருக்குது. ஃபுல் வால்யூம் வச்சா பேஸ் காது எனக்கு கேட்குது, எனக்கு கேட்குது. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் இவ்வளோ வால்யூம் நான் கேட்கவே மாட்டேன். அவ்வளோ வால்யூம் எப்போ கேட்பேன்னா, டிஸ்டார்ஷன் இருக்கான்னு பார்க்க கேட்பேன். நிஜமாவே செம்ம சூப்பராக இருந்தது. சூப்பர் பேஸ் செம்ம. இப்போ பேஸ் பூஸ்ட் நம்ம சும்மா ஆன் பண்ணியிருக்கோம், இன்னும் எனேபிளே பண்ணல. இதுதான் ஃபுல் பேஸ். 100% எப்படி இருக்குண்ணா, இந்த காரில் பார்த்துருக்கேன் பசங்க ஆசைப்பட்டு சவுண்ட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏதாவது நல்ல இந்த மாதிரி பேஸ் பூஸ்டட் சாங்கை போட்டுப்பாங்க. போட்டுட்டு காரில் பார்த்தோன்னா அப்படியே இந்த வைப்பு தெரியும், பயங்கரமாக டம்மு டம்முன்னு க்ளீனாக இருக்குது அந்த வைப். அப்படியே எனக்கு வந்து பேஸ் மட்டும் ஃபுல் பூஸ்டில் இருக்குது. ஓவராக சவுண்ட் வைக்காதீங்க, காது எதாவது ஆகிட போகுது. எனக்கு கேட்குது, வெளில கேட்குது, அவ்வளோ சவுண்ட் வைக்காதீங்க. அதான் எனக்கு இது எப்படி இருக்குன்னா, பேஸ் செம்ம பூஸ்டடாக இருக்குது. இவ்வளோலாம் வச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அதை தவிர இதில் ஒரு பாஸ்ன்னு ஒன்று இருப்பார், இதை மாற்றி விட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அட பாவிகளா, கடைசி வரைக்கும் வெறும் பாஸை மட்டுமே நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஜி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆட் ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்குது. கஸ்டமைஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, லைட்டாக கீழே டிப் பண்ணிக்கலாம். இது ஓகே, இது ஃப்ளாட்டாக இருக்கட்டும். இது லைட்டாக மேலே, இது நல்லா கொஞ்சம் மேலே. மூவிக்கு சவுண்ட் டிசைனராக இருக்கிற வேண்டியவர் சிவா. வேறு லெவலில் அட்ஜஸ்ட். நைஸ். 3300 பேங்க் ஆஃபரோட 3000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசும்போது கூட என்ன தெரியுமா சிரிப்பு, அடே கால்பை டீனேஜ் இன்ஜினியரிங்லாம் சொன்னியடா, இவனுங்க எங்கேயோ லோக்கல் சைனா மார்க்கெட்டில் போய் ஹெட்செட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. வேற லெவலில். இதுவும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுருங்க. எதிரா சார் நம்ம இதெல்லாம் காட்டிடலாம், கேம் டியூவல் கனெக்ஷன் அதெல்லாம். ஓகே, இதோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஓகே, மீடியா அண்ட் மைக், ஸ்டார்ட், ஸ்கிப் கவுண்ட் டவுன். சொல்லுவேன் சார். ஸோ கேம் மோட் இருக்குது. அவங்க இதில் வந்து 100 மில்லிசெகண்ட்குள்ளே இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஜோக்குங்க, 100 மில்லிசெகண்ட் வேஸ்ட்டுங்க. ஸோ அது தவிர டியூவல் டிவைஸ் பேரிங் இருக்குது. ஸோ இயர்பட் ஃபிட் டெஸ்ட்டும் இருக்குது. சூப்பர், நல்லா ஃபிட் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஃபைன் மை இது ஆல்ரெடி இருக்கும். ஓகே, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இயர்பட்ஸ் கண்ட்ரோல், ப்ளே பாஸ் இருக்குது, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, டச் அண்ட் ஹோல்டு இது இருக்கா. இது எக்ஸ்ட்ரா வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு.
ஹோல்ட் பண்ணீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன். இது பண்ணிட்டா எனக்கு என்ன ஒன்றா ரெட்ரோ ஃபோன் கூட நான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதில் வால்யூம் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதே மாதிரி இதுக்கும் இருக்குது. சூப்பர்ரா. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸ். நைஸ், ஃபீச்சர்ஸ் கிடையாது, வேறு லெவல். நான் இப்போ அதனால தான் என்னென்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் நாய்ஸ் ஆஃப் பண்ணேன், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் வச்சுட்டு பாட்டு கேட்குறதுக்கும் வைக்காமல் பாட்டு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பட் வேறு லெவல் லாக்கிங், அந்த காதில் லாக் ஆகுது இல்லையா, அது வந்து சூப்பர். அதை தவிர இண்டோர் கால் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. அவுட்டோரில் வழக்கம் போல் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து டிராஃபிக் நாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக டிராஃபிக் கேட்கும். ஆனால் இந்த வின் நாய்ஸு இந்த மாதிரிலாம் வந்து இதுவாக இருக்காது. ஓகே, ஸோ இது சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் 12.4 mm சிங்கிள் டிரைவர், டைட்டனைஸ்டு டிரைவர் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். போன வாட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 3000 ரூபாய்க்கு பட்ஸ் 2 வாங்குறத விட இதில் வந்து நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், வால்யூம் கண்ட்ரோல்லாம் போன தடவை இல்லை. இந்த வாட்டி வால்யூம் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. அது தவிர டியூவல் டிவைஸ் பேரிங் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. பாஸ் அல்காரிதமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிருக்கும். நான் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இவங்க கம்பெனியே தான். ஸோ இதுவா இவ்வளோ காசு கொடுத்து 5500 கொடுத்து அதுவா, இல்லை வந்து டியூவல் டிரைவர்லாம் போகணுமா அப்படின்றதுக்கு இதுவா 3000 ரூபா தான் இருக்கு. 3300 அப்படின்னா 3300 ரூபாய். நான் வந்து 3500 மேலே செலவு பண்ண விருப்பம் இல்லைன்னா ஆஃபரில் வரதுக்கு 4500 வச்சுக்கேன். ஆஃபரில் எக்ஸ்ட்ரா 1000 rupees போட்டால் என்ன கிடைக்கும்னா இதோட இன்னும் அக்ரெசிவான கால் நாய்ஸ் கேன்சலேஷன், கால் பண்ணும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் என்வரான்மெண்டல். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இன்னும் பூஸ்டடாக ஃபீல் ஆகும். அப்புறம் தனிப்பட்ட முறையில் பேஸ் இது சூப்பராக இருந்தது. இது வந்து ஹையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்கும். ஏன்னா பேஸ் இதுலேயும் செம்ம, கூடவே ஒரு ட்வீட்டர் வச்சிருக்கிறதுனால அதை வச்சு உங்களுக்கு வந்து ஹைஸ்லையும் நல்லா கொடுப்பாங்க. இதில் ஹைஸ் வந்து நல்லா மிட்டாக இருந்தது, அதாவது ஃப்ளாட்டாக இருந்தது. இதில் ஹைஸும் பூஸ்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எல்லா ஃப்ரீக்வன்சியும். அதே மாதிரி போன தடவை இது இல்லை, ஆட்டோமேட்டிக் ப்ளே பாஸ், இந்த சென்சார் இல்லை. ஓகே, ஆட்டோ ப்ளே பாஸ். இந்த வாட்டி சென்சார் வச்சிருக்காங்க இதில். சாமா பொறு, அதையும் பார்த்துடுறேன். அப்படியே டக்குன்னு பார்த்துடுறேன். டக்குன்னு ஏதோ அதான் உடனே பேர் ஆகிடுமே. எஸ், அப்படியே டாப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இருக்குது. அதே அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ திரும்ப வைக்கிறேன், ப்ளே ஆகணும். பக்காங்க. எனக்கு இப்போ என்ன ஷாக்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக 3000 rupeesக்கு வந்து டிடபிள்யூஎஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த லிமிட்ஸை என்ன இதில் வந்து எல்டிஹெச்டி, எல்ஹெச்டிசி, எல்டாக் இந்த மாதிரி விஷயங்கள் ஏசி கோடெக் மட்டும்தான் இருக்கும். ஸோ காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்காங்க. ஆனால் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. இவங்க 44 மணி நேரம் கிளைம் பண்ணுறாங்க. டோட்டல் பேட்டரி லைஃப், ஸ்டாண்டர்லோன் பேட்டரி லைஃப் வந்து ஒரு 12 மணி நேரம் அந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஏஎன்சி யூஸ் பண்ணால் ஒரு 5.5 மணி நேரம் அப்படி கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் கால்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் அப்படி வரும். ஏஎன்சி யூஸ் பண்ணி கால் பேசுகிறீங்கன்னா 4 மணி நேரம். இல்லை, எனக்கு என்னென்னா சாம்சங்கில் இதெல்லாம் கிடையாது. எல்ஹெச்டிசி, எல்டாக்லாம் நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன். அதனால இதை வச்சு லிசன் பண்ணும்போது ஏஏசிலேயே எனக்கு நல்லா இருந்தது. ஸோ ஷாக்கிங்லி ப்ராமிசிங். நார்டு பட்ஸ் 3 Pro எதிர்பார்க்கல, நிஜமா நல்லா இருந்தது. ஆனால் இது காம்படிஷன்லாம் இருக்கு. ரெட்மி பட்ஸ் 5 இருக்கு, வேற என்ன இருக்கு. ஆக்சுவலாக 4Kக்கு மேலே போனாலே பயங்கரமான காம்படிஷனுங்க. ஏன்னா நான் ரியல்மியில் பார்த்தேன், ரியல்மி பட்ஸ் இருக்கு. ரியல்மி பட்ஸில் டியூல் டிரைவர் இருக்கு. பழைய மாடல் கூட இருக்கு. பட்ஸ் 5 Pro, 5R, 5 Pro அது இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. அது ஒன்று இருக்கு. அப்புறம் ஓப்போ என்கோ 3R, R3 Pro இருக்கு. R3 Pro அதில் இன்னும் பேம்பு டிரைவர் நான் பார்த்தேன். அது நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. அது சிங்கிள் டிரைவர் தான். ஆனால் அப்படி அப்புறம் இது இருக்கு. இது மேபி இப்போ ஆஃபரில் 4-5க்குலாம் வந்ததுன்னா இது சீரியஸாக சூப்பர் ப்ராடக்ட். ஸோ இப்போ ரொம்ப கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கு. ஆனால் எல்லாமே பாருங்களேன், மோஸ்ட்டாக பிபிகே ஃபேமிலியில் தான் இருக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஆனால் விவோ ஃபேமிலியில் இல்லை. அவங்க பாவம் விவோ ஐக்குள்ள இல்லை, வெறும் ஓப்போ, OnePlus, ரியல்மி அவங்க தான் மாஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. CMF ஆக்சுவல் நல்லா தான் இருக்கும். 2 Pro அதெல்லாம் CMF பட்ஸ் Pro சூப்பர். ஏன்னா 2000 ரூபாய் நம்போது சூப்பர் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 4000 சம்திங். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டியூல் டிரைவரா இருந்தாலும் கூட ஃபிளாட்டா இருக்குங்க அது. பட் இதெல்லாம் வந்து ஐயோ டேய், இது அவங்க சொல்லிட்டாங்களே பாஸ்க்காக நாங்க இது பண்றோம். ஸோ பேஸ் பூஸ்டட் சாங் கேட்க யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதுக்காக நீங்கள் இப்போ இதை வாங்கிட்டு அப்போ எனக்கு வந்து பேஸ் அவ்வளோ பூஸ்டட் வேணாம் ப்ரோ. ஆனால் 3300 ரூபாய்க்கு இது ஒரு பிராண்டடாக ஃபீல் ஆகுது. பரவாயில்லையா? ஈக்குவலைசரில் போய் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா பிளாஸ் கீழே கொண்டு போயிடலாம். பேஸ் கீழே இழுத்து விட்டிங்கன்னா பேஸ் ஃப்ளாட் ஆகிடும். அது நம்ம ஈக்குவலைசரில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் வந்து நார்டு பட்ஸ் 3 Pro பற்றி ஒரு விமர்சனம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கோம் சிவபரணி. ஆல்ரெடி நீங்கள் நார்டு பட்ஸ் 2 Pro, 2R, 2 Pro கிடையாது 2R அது ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது இஷ்யூ இருந்து நீங்கள் வந்து OnePlus விசிட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னாலும் கூட தாராளமாக சொல்லுங்கள். ஓகே, பார்க்கலாம். பை.